ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி vlog. டுடே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு டிராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் தான் போக போகிறோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு இல்லை வீட்டுக்கு வெளியே வைக்கிறதுக்காக நம்மளுக்கு இஷ்ட தெய்வம் இல்லை வந்து நம்மளுக்குன்னு ஒரு தெய்வங்கள்லாம் இருப்பாங்களா அவங்கள வந்து சிலையா வைக்கிறதுக்கு. ஸோ அவங்கள வாங்குறதுக்கு தான் நம்ம இப்போ வந்து மகாபலிபுரம் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு சண்டே. சரி சும்மா தான் நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தான் முருகர் சிலைய பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் சிலை வந்து பக்கத்துல இருக்க லோக்கல் ஷாப்ல வந்து வாங்கிட்டாங்களாம். ஆனா வந்து யாரோ ஒருத்தவங்க சொன்னதுனால இப்போ வள்ளியும், தேவயானியும் வந்து வைக்கணுமா. ஸோ அதுக்காக தான் நாங்க வந்து வாங்குறதுக்காக நாங்க மகாபலிபுரம் போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நானு, எங்க வீட்டுக்காரர், அப்புறம் எங்க நாத்தனாரு, அப்புறம் நாத்தனார் பசங்க, எங்க மாமனார், மாமியார், அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அந்த ஆன்டி. ஸோ அந்த ஆன்டி வீட்டுக்கு தான் வந்து முருகர் சிலை வந்து வெளிய வந்து வைக்க போறாங்க. ஸோ அதுக்காக வந்து ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு. நானு, பாப்பா, அப்புறம் என் வீட்டுக்காரர் எல்லாம் வந்து பேக் சைடு வந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் எங்க நாத்தனார் பொண்ணோட சேர்த்துட்டு நாங்க 4 பேரும் பின்னாடி உட்காந்துட்டோம். ஸோ வந்து கார் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து புக் பண்ணோம். பட் வந்து அப் அண்ட் டவுனும் சேர்த்தே வந்து நான் பேசிட்டேன் அந்த அண்ணாகிட்ட. ஸோ ரொம்ப வந்து ஸ்வீட்டா வந்து வந்தாரு. ஏன்னா நாங்க பண்ண டார்ச்சர் அப்படி பசங்களோட. ஸோ நான் ஏன் இத சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளம்புறது வந்து சரியான மழை. அது மட்டும் இல்லாம புயல் வந்து 150 கிலோமீட்டர் அந்த சைடு இருக்கிறது மாரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து இருந்தாலும் நம்ம மகாபலிபுரம் போறோம். நம்ம வந்து சிலைய வாங்குறோம் அப்படின்ற மாரி நாங்க மைண்ட் செட் பண்ணிட்டு இன்னைக்கு டக்குன்னு கிளம்பிட்டோம் ஒரு 2 மணிக்கு மேல. இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பெரிய ஒரு ட்விஸ்ட்னா ட்விஸ்ட் எங்களுக்கு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஆக்சுவலா அந்த ஆன்டிக்கு வந்து இன்னொருத்தவங்க சொன்னாங்களாம், வள்ளி தேவயானி வைக்கணும் அப்படின்ற மாரி பேசுனாங்க. அதனால தான் இன்னைக்கு அடிச்சு புடிச்சுன்னு ஓகே என்னதான் மழையோ இல்ல புயலோ இருந்தாலும் நம்ம வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இங்க வந்துட்டோம். காரெல்லாம் புக் பண்ணிட்டு வந்து அங்க ஜஸ்ட் ஒரு 4 கடைக்கு ஏறி இறங்கியிருக்கோம். பட் ஆர்டர் பண்ணா தான் வந்து நாங்க வந்து சிலை வந்து தர முடியும்ன்ற மாரி சொல்லிட்டாங்க. இன்னொரு அண்ணா என்ன சொன்னாரு, முருகர் சொல்றீங்களா? என்ன முருகர்? பாலமுருகரா? இல்ல எப்படிப்பட்ட முருகர்? அப்படின்னு பேர் கேட்கும்போது தான் எனக்கும் தெரியல. அப்போதான் ஃபோட்டோ வந்து எங்க நாத்தனார் எடுத்தேன். அப்ப பார்த்தாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, அது பாலமுருகர்னால அவங்க ஒய்ஃப் வந்து வைக்க வேணாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிலைய வாங்குறோம். வீட்லயும் சரி, இல்ல வீட்டுக்கு வெளியும் வைக்கணும்னா, என்ன ஒரு ப்ரொசீஜர்? இல்ல எப்படின்னு அப்படின்ட்டு ஒரு டீட்டெயில் வந்து கம்ப்ளீட்டா அந்த அண்ணா வந்து சொன்னாரு. ஸோ அத வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் 3 கடைக்கு ஏறி இறங்குனேன். 4வது கடையில தான் அந்த அண்ணா வந்து, "நீங்க வாங்காதீங்க. அது ஓகே." அப்படின்ற மாரி பேசுனாங்க. ஸோ அந்த டீட்டெயில வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது பாருங்க லாஸ்ட்ல. ஸோ இன்னைக்கு மழை பெய்றதுனால 4 கடைக்கிட்ட தான் ஓப்பன்ல இருந்தது. மீதி எல்லாம் குளோஸ்ல இருந்தது. அதுல 3 கடை ஏறி இறங்கி இந்த 4வது கடையில தான் எங்களுக்கு ஆன்ஸரே கிடைச்சது. அது மட்டும் இல்லாம, நாங்க இன்னைக்கு வாங்க வந்தது வேற. பட் வாங்குனது வேற ஒரு சிலை. ஆ ஒரு தெய்வ சிலைக்கு நம்ம வந்து கண் திறக்கிற அந்த சிற்பர்கள், ஆ அது செதுக்குறதெல்லாம் நம்ம வந்து டிவில பார்த்துருக்கேன். நான் வந்து மூவிஸ்ல பார்த்துருக்கேன். ஆனா நான் நேர்ல இன்னைக்கு தான் அங்க உண்மையா பார்த்தேன். வந்து வேற லெவல்ல இருந்தது. அத உங்க கூட ஷேர் பண்றேன். கண்டிப்பா பாருங்க. டீட்டெயில்ஸாவும் வந்து எப்படி ஒரு சிலை வைக்கணும், ப்ரொசீஜர்லாம் வந்து சொன்னாரு. அதையும் பார்த்துக்கோங்க. அம்மன் கோயிலா இருந்தா விநாயகர் பெருசு, முருகர் சின்னது. எதுக்கு நீ காவல் வைப்போம்? இந்த பக்கம் விநாயகர், இந்த பக்கம் முருகர் வைக்க சொல்ல. அம்மன் வந்து 2 அடி வைக்கிறனா, இது முருகர் வந்து 1 அடி 1.5 அடி போடுறனா, விநாயகர் 1.5 அடி, முருகர் 1 அடி போடுறேன் நான். சின்ன கோயிலுங்களா இருந்தா வீட்டுல அதனால கூட ஒரு துணை மாரி வச்சு விடுங்க. ஒரு தெய்வத்தை வணங்க கூடாது, 2 தெய்வம் கூட இருக்கணும். அப்ப கூட விநாயகர் வந்து 2 சும்மா தெய்வம் இருக்கணும் ஒண்ணா. இது எவ்வளோண்ணா வருது? வரும். 800 ரூபா. சூடு தாங்க மாட்டார். எடபுரி தாங்குவோம். ஏன்னா எடபுரி வந்து சாப்பிட்ற மைண்டில் வரும். லட்டுல கை எதுக்குன்னா சாப்பிட்ற மைண்டில் வரும். எந்த நேரம் நம்ம தீட்டு கவுச்சி கீழ்ச்சி எதுவுமே தாங்கிக்க மாட்டார். வலமுறை அப்படி கிடையாது, தாங்குவார். அதான் வீட்டுக்கு எடுக்கலாம். வீட்ல வைக்கணும்னா இல்ல எது ஒன்னாலும் வைக்கலாம். நம்ம வீட்டுல கோயிலா இருந்தா வாரத்துல ஒரு நாள். அதே வீடா இருந்தா நம்ம டெய்லி வந்து தண்ணி ஊற்றணும். அந்த சூட்டை தண்ணி
இதுக்கு இல்ல எல்லாத்துக்குமே எல்லாம் சரி. இப்ப இடம்புரினா பிரச்சனை இல்லை, இதுனா பிரச்சனை இல்லை, பண்ண தேவையில்ல நீங்க. ஆனா இதுக்கு பண்ணணும். இடம்புரினா நீ எதுவும் தண்ணி ஊற்றி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. சாப்பிட்ற மைண்ட் இது, சாப்பிட்ற மைண்டா இருப்பாரு. லட்டை எடுத்து சாப்பிட்டே இருப்பாரு. அவர்தான் சாதா கல். இப்ப நான் விநாயகரை கேட்டுதான் வந்தேன். உன் தம்பிக்கு தானே பொண்டாட்டி கேட்டேன். தாளமுருகன் வைக்க தேவையில்ல. தாளமுருகன் வந்து குழந்தை பாருங்க. எனக்கு இன்னைக்கு இங்க வந்ததுல ரொம்பவே ஹாப்பி. ஏன் சொல்லுங்க, ஆக்சுவலா வந்து சிவலிங்கம் வந்து நான் கல்லுல தான் வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் இங்க வந்ததுல சிவலிங்கமும் நந்தி நான் வாங்கிட்டேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வச்சிருந்தது 2023 டிசம்பரா ஒரு நவம்பரா தெரியல. குட்டி பையன் வந்து குட்டியா இருந்தபோது நான் தெரியாம சாமி இதை எடுத்து கொடுத்துட்டேன் போல. அவன் வந்து குட்டி பையனா இருக்கும்போது தள்ளி விட்டான். அதனால நந்தி கொஞ்சம் லைட்டா கிராக் விட்டேன். அதனால நான் வைக்கல. ஆனா பித்தளையில வந்து வச்சு வழிபட்டு இருந்தேன். அது உடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, சரியான வீட்ல வந்து கஷ்டம் நிறையவே இருந்தது. அது வந்து நான் அப்ப யோசிச்சேன், ஓகே நம்மளுக்கு ஏதோ வந்து பெருசா வர வேண்டியது மாரி இருந்தது. அது வந்து இந்த இந்த மாரி போயிடுத்து. அது கூட நான் வந்து பாசிட்டிவா தான் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் இப்பதான் ஓரளவுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் வந்து திருவண்ணாமலை போகணும்னு தான் யோசிச்சேன். சரி, நான் லாஸ்ட்டா கிரிவலம் போகும்போது கூட நான் வாங்கல. மறந்துட்டேன். ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலைல கூட யோசிக்கல. ஆனா இப்போ வந்து வந்தோனே அப்பதான் யோசிக்கிறேன், ஓகே இன்னும் 3 நாள் நம்மளுக்கு வந்து கார்த்திகை தீபம் இருக்கு. நம்ம வந்து அபிஷேகம் பண்றது கரெக்ட்டா இருக்கும். எல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த லிங்கம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்பவே ஹாப்பியா இருக்கு எனக்கு. ஏன்னா வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா கல்லுல வாங்குனாதான் எனக்கு வந்து கல்லுல வைக்கக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. கல்லுல வைக்கலாம். நம்ம மனசு எவ்வளவு சுத்தமா இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து சாமி கும்பிடுறதுல வேற எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட நம்ம போகலாம். அந்த அளவுக்கு தான் என்னோட மைண்ட் செட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து டீ குடிக்க வந்துட்டோம். ஏன்னா வந்து அங்க வந்து ஒரு கீழ அந்த விநாயகர் வந்து செட் பண்றதுக்கு அந்த கல்லு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால நாங்க ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து போனனால, நாங்க அங்க வந்து டீ குடிக்க வந்து டீ குடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து வந்துட்டோம். ஸோ போகும்போது தண்ணீல விளையாண்டோம். வரும்போதும் அதே மாரி விளையாடிட்டு தான் வந்திருந்தான். ஸோ நாங்க வாங்குன சிலையோட, கடையோட டீட்டெயில்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். மகாபலிபுரம் லைட் ஹவுஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டர்னிங் பாயிண்ட் வருதுல்ல, அங்க தாங்க இந்த கடை இருக்கு. நாங்க முடிஞ்சா விசிட்டிங் கார்ட வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். ஏன்னா ஒரு சிலைக்கு எப்படி வந்து பிரதிஷ்டம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாரி டீட்டெயிலா சொன்னாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான். அவ்வளவு நல்லது. என்ன பண்றீங்க? ஒரு அனுபவம் ஒன்று எடுத்துட்டு வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள எடுத்து சுற்றி ஓடிச்சிட்டு உள்ள எடுத்துக்கிட்டு இந்த நவதானியம் நெல் வாங்கி அதை வந்து என்ன பண்ணால் அனுபவம் உள்ளே போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு வாங்கினவங்க நல்லா வாங்கினவங்க போட்டுட்டு நெல்லை போட்டு கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தீக்கி வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாரும் யாராவது இருந்தீங்களோ எல்லாரும் அதில் இட்லியை போட்டு மூடி விட்டு மேலே வந்து ஒரு 2 வெத்தலை பாக்கு வச்சு ஒரு கற்பூர சூடை வச்சு அதில் அப்படியே விபூதி கட்டி விட்டுருவோம். கட்டிட்டு அவர் தான் மேலே ஒரு துணி போட்டு அக்னி கோலம் மணி அவர் கணக்கு அவர் முடிஞ்ச உடனே அடுத்த ஹவர்ல அது ரெடி ஆகிடும். எப்போ நீங்க போடுறீங்களோ அதே ஹவர்ல அதை மாத்துங்க. அதே மாதிரி எப்போ வந்துட்டு நீங்க செல்வத்துல போட போறீங்க அதே ஹவர் மாத்துங்க. சாமி படி வைக்க சொல்ல அதே அவர் படி வச்சிருக்கோம். அதுதான் பண்ணணும். என்ன பண்ணிட்டு வாழைப்பழம் தண்ணியே தேக்கக்கூடாது. 3 தீர் பேசஞ்சு அதாவது இது இந்த பீஸுக்கு வந்து ஒரு 2 வெல்லம் சுமார் ஓட்டு அப்புறம் ஒரு 3 வாழைப்பழம் கொஞ்சோண்டு சிமெண்ட் போடுறது 3 பிசைஞ்சு அதை வந்து சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வச்சுட்டு உள்ள வந்து பாதரசம் ஊற்றணும். பாதரசம் ஊற்றி சந்தோஷம் போட்டு மூடிடணும். அதுக்கு மேல தகுடு அதுக்கப்புறம் நவரத்ன கல் வச்சு விட்டுட்டு இந்த கார்னர்ல வந்து சிமெண்ட்டையே கலந்துட்டு வெறும் சிமெண்ட்ல நான் சொன்ன மாதிரி பொருள் அப்படியே இந்த சைட்ல எங்கெங்கெல்லாம் பீடிங் இருக்குது எல்லாத்தையும் பூசிடுங்க. அதுக்கப்புறம் அஷ்டபந்தனம் இதை பண்ணி ஒரு 2 ஹவர் காயணும். காய்ஞ்சதுக்கு அப்புறம் அஷ்டபந்தனம் என்ன பண்ணுவோம், சுட தண்ணி வச்சுட்டு ஒரு வேஷ்டி எதனா காட்ட வேஷ்டியில் வந்து அந்த அஷ்டபந்தத்தை ஊற வச்சு அதை எடுத்து கொலை ஆனவுடனே வெண்ணெய் ரவை கையில் தடவிங்கன்னா சூடாக இருக்கும். தடவிங்கன்னா அப்படியே இந்த பீடை இதோ இப்போ சளித்துக்கு வச்சிட்டோம் வச்சுட்டால் இந்த ஹைட்டு வரைக்கும் அப்படியே ஏன்னா எலி மறைஞ்சிடும். இந்த ஹைட்டு வரைக்கும் அப்படியே பூசிக்கணும் மேலே அப்படியே. அதான் அந்த ஆரஞ்சு கலரில் வந்து அது அதை பூசினதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் தடவிடுவோம். தடவிட்டு செந்தூரம் வந்து செந்தூரத்தை பூசி விட்டுருவோம். அவ்வளோதான் வேலை. ஸோ
ஸோ நான் இவ்ளோ டீட்டெயில் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம விளக்கு ஏத்தி கற்பூரம் காமிச்சு ஒரு அழகா வந்து இன்னைக்கு அ என்கிட்ட குடுக்கும்போதே அவ்ளோ அழகா இருந்தது. ஏன்னா வந்து நாங்க வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வந்து முருகர் சிலை வாங்குனாங்களாம். கார்ல வரும்போது தான் சொன்னாங்களாம். முருகர் சிலை வாங்கும்போது வெறும் நியூஸ் பேப்பர்ல கட்டி குடுத்துட்டாங்களாம். அவ்வளோதானாம். ஸோ இதுக்கப்புறம் எதுவும் பண்ணல. இன்னைக்கு பண்ண மாரி அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற மாரி பேசுனாங்க. ஸோ அததான் உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த மாரிலாம் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. அந்த சிலையோட நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா கனெக்ட் வந்து ஆகுது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி நம்ம சிலை வச்சிருக்கோம். சரி இருந்தாலும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இன்னைக்கு சிலை வாங்க வந்ததுல நம்ம வந்து வாங்குனது விநாயகர் சிலை தான். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு வாங்குனது அந்த குட்டி லிங்கம், நந்தி அந்த சைடு வாங்குனது அவங்களுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா நம்ம அந்த சிலைய வாங்கி நம்ம கிட்ட அந்த அவ்ளோ ப்ரொசீஜர் பண்ணி சிலைய நம்ம கையில ஒப்படைக்கும்போது அவ்ளோ அழகா இருந்தது. அம் இதோட கன்டின்யூ வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். எப்படி நம்ம வந்து வீட்டுக்கு வெளிய வந்து விநாயகர் வைக்கிறாங்க, முருகர் வைக்கிறாங்கன்னு. ஸோ உங்களுக்கும் இந்த மாரி வந்து செலவு வைக்கணும், இல்ல வீட்ல வைக்கணும்னா, கண்டிப்பா இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்க. கடையோட விசிட்டிங் கார்டு வந்து கீழ வந்து டேக் பண்றேன். வேணும்னா வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கன்டின்யூ வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவா வரும். எப்படி வைக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம வந்து கன்டினியூவா வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ரதி வ்ளாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.